வணக்கம். சற்று முன் இபிஎஃப்ஓ பென்ஷன் ரூபாய் 7,000 உயர்வு 1/11/2025 ஓய்வூதியர்கள் வாழ்வு சான்று சார்ந்து 2 குட் நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளது. இது சார்ந்த விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களுக்கு மாத ஓய்வூதிய பணத்தை ரூபாய் 7,000 உயர்த்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. தற்போது மாத ஓய்வூதியம் ரூபாய் 1,000 உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகையினை அதிகரிக்க வேண்டும் என்று ஓய்வூதியர்கள் சார்பில் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை. இந்த நிலையில் புதுடில்லியில் நடைபெற்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தினுடைய மத்திய அறங்காவலர் குழு கூட்டத்தில் குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை தீவிரமாக பரிசீலனை செய்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனை நிகழ்ச்சி நிரலில் இல்லை என்றாலும் மத்திய அறங்காவலர் குழுவில் உள்ள தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதத்தின் போது குறைந்தபட்ச பிஎஃப் ஓய்வூதியத்தை தற்போதைய மாதத்திற்கு 1000 திருத்த வேண்டும் என்று கூறினார்கள். அமைச்சர் அதை நிராகரிக்கவில்லை. அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார் என்று மத்திய அறங்காவலர் குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக அத்தியாவசிய தேவைகள், நோய், கல்வி, திருமணம், வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலை என்று 3 வகையாக வகைப்படுத்தப்பட்ட ஒற்றை நெறிமுறைப்படுத்தப்பட்ட விதியாக 13 சிக்கலான விதிகளை இணைப்பதன் மூலம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் பகுதி திரும்ப பெறும் வசதியை எளிமைப்படுத்த சிபிடி முடிவு செய்தது. இப்போது தொழிலாளர் மற்றும் முதலாளி பங்கு உட்பட வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் 100% வரை திரும்ப உறுப்பினர்கள் பெற முடியும் என்று அமைச்சகம் தெரிவித்தது. பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டுள்ளது. கல்வி பணத்தை 10 முறை வரையும், திருமண பணத்தை 5 முறை வரையும் எடுக்க அனுமதிக்கப்படும். திருமணம் மற்றும் கல்விக்கான மொத்தம் 3 பகுதி பணத்தை எடுப்பதற்கு தற்போதைய வரம்பிலிருந்து அனைத்து பகுதி பணத்தை எடுப்பதற்கும் குறைந்தபட்ச சேவையினுடைய தேவை ஒரே மாதிரியாக 12 மாதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இபிஎஸ் 95 ஓய்வூதியர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சான்றுக்கு ரூபாய் 50 செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்று சேவையை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி ஐபிபிபி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசினுடைய ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர் நலத்துறை சார்பில் 4வது டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் பிரச்சாரம் நடத்தப்படும் என்று அறிவித்தது. இது நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை நாடு முழுவதும் தொடங்கப்படும். இந்த சேவையை பயன்படுத்தி ஓய்வூதியர்கள் தங்களுடைய டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழை ஐபிபிபி அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியுடன் வீட்டில் இருந்தபடியே அதனை செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.